வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு த ஷோ. இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தின் முதல் நாள் நேர்காணல் பாத்தீங்கன்னா நடந்திருக்கு. அதாவது இந்த ஸ்கூல் பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த 10th 12th எக்ஸாம் எழுதும்போது அப்படியே காலையில போயிட்டு சாமி படத்தாண்ட நின்று இயேசுவே காப்பாத்து, நான் வந்து நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு எல்லாம் போவாங்க பாத்தீங்களா. அதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நேர்காணலுக்கு தாவேகா நிர்வாகிகள் வந்து போயிருக்காங்க. சாமி எப்படியாவது எனக்கு சீட்டு கொடுத்துரு, சீட்டு கொடுக்கறது மட்டும் இல்லாம எப்படியாச்சும் என்னை ஜெயிக்க வச்சிரு சாமி அப்படின்னு சாமி கிட்ட வேண்டிட்டு போயிருக்காங்க. காலையில இருந்தே வந்து பாத்தீங்கன்னா தடப்புடலா ஒரு கிட்டத்தட்ட 50 to 60 பேரை வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் எப்பா ராசா கமான் கம் டு த பனையூர், நான் உங்களை இன்டர்வியூ எடுக்க போறேன் இன்னைக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 50 to 60 பேரை கூப்பிட்டு இருக்காரு. அது என்ன கால்குலேஷன்ல கூப்பிட்டாங்க அப்படின்றது நம்மளுக்கு சுத்தமா தெரியலங்க. ஏன்னா நேர்காணல்னா என்னன்னு இவர் வந்து மத்த கட்சிகளை பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலா நேர்காணல்னா என்ன பண்ணுவாங்கன்னா அப்ளிகேஷன் போட்டவங்க எல்லாரையும் கூப்பிடணும். சரி, எல்லாரையும் கூப்பிடலையா, அட்லீஸ்ட் ஒரு குறிப்பிட்டு ஒரு 10 பேரோ ஒரு 20 பேரோ இல்ல 50 பேரோ. ஏன்னா இவங்க கட்சியை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்ளிகேஷன் எவ்வளவு பேர் போட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50,000 பேரு. சோ 50,000 பேரையும் கூப்பிட முடியாது. சாரிங்க, 50,000 பேர் கிடையாது, 50,000 பேர் ஃபார்ம் வாங்கின்னு போனா அதுல ரிட்டர்ன் பண்ணவன் பாத்தீங்கன்னா மிஞ்சி போனா ஒரு 5,000 பேர் ரிட்டர்ன் பண்ணி வச்சிருப்பான்னு வச்சுக்கோங்க. அந்த 5,000 பேர்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 2,000 பேராச்சும் நீங்க கூப்பிடணும்ல. ஓகே, 5,000 நீங்களே ஃபில்டர் பண்ணி ஒரு 2,000 ஓகே டாப் கேண்டிடேட்ஸ் வைக்கிறீங்க. சரி, 2,000 கூட வேணாங்க, ஒரு 500 பேருங்க, 500 பேரை டாப் கேண்டிடேட்ஸ் வச்சுட்டு அந்த 500 பேரையாச்சும் கூப்பிட்டு இன்டர்வியூ எடுத்து அதுல யாரு பெஸ்டோ அவங்கள செலக்ட் பண்ணணும். உதாரணத்துக்கு ஒரு தொகுதியில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 5 to 10 பேராச்சும் கூப்பிட்டு நீங்க இன்டர்வியூ எடுத்திருந்தாதான், 5 பேர் கூட வேணாங்க, ஒரு 4 பேரை சொல்லுங்களேன், ஒரு 4 பேரை கூப்பிட்டு நீங்க இன்டர்வியூ எடுத்து அதுல இருந்து பெஸ்ட் யாருன்னு பார்த்து ஒருத்தரை செலக்ட் பண்ணதுதான் எங்களுக்கு தெரிஞ்ச நேர்காணல். ஆனா இங்க இவர் என்ன பண்ணிருக்காரு தெரியுமா, ஆல்ரெடி ஒரு கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணிட்டு அந்த கேண்டிடேட்டை கூப்பிட்டு நேர்காணல் பண்ணிருக்காங்க. இது இது என்ன வித லாஜிக் எனக்கு புரியலையே. அப்ப ஆல்ரெடி அவர் செலக்டட் தானே, அவருக்கு என்னத்த நேர்காணல் நீங்க நடத்துறீங்க? அப்ப கூப்பிட்டு தப்பா நீதான் எம்எல்ஏ கேண்டிடேட், போய் ஒழுங்கா வேலை செய்யணும் சொல்லி அனுப்பியிருக்காங்க. காலையில இருந்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தலை பிச்சுட்டு இருந்துச்சு. என்னதான் கேள்வி கேட்டிருப்பாரு விஜய் சார் இவங்க எல்லாம் கூப்பிட்டு. ஏன்னா மத்த கட்சிகள் எப்படி கேள்வி கேட்பாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். எப்பா என்னப்பா நீ கட்சி பணிலாம் எவ்வளவு நாளா செஞ்சிருக்க, போஸ்டிங்ல எவ்வளவு நாளா இருக்க, என்ன போஸ்டிங்ல இப்ப இருக்க, எத்தனை வாட்டி ஜெயிலுக்கு போயிருக்க, இந்த கட்சிக்காக என்ன பண்ணிருக்க, எவ்வளவு போராட்டங்களை முன்னெடுத்து நடத்தியிருக்க, எத்தனை மீட்டிங்ஸ் நீ நடத்தியிருக்க, அப்படி இப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா புழிவாங்க. மத்த கட்சிக்காரங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா போட்டு புழிவாங்க. பட் இந்த கட்சியில வந்து அதெல்லாம் நடக்குமானா நடக்காது. ஏன்னா வந்திருக்கிறவனும் ஒன்னும் பண்ணல, உட்கார்ந்து இருக்கிறவரும் மக்களுக்காக ஒன்னும் பண்ணல. சோ என்ன கேள்விதான் விஜய் சார் இன்னைக்கு கேட்டிருப்பாரு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே கொஸ்டின் பேப்பரை லீக் பண்ணுங்க லீக் பண்ணுங்க லீக் பண்ணுங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த லீக் பண்ணுங்க லீக் பண்ணுங்க லீக் பண்ணுங்க போது எனக்கு ஒரு இன்டர்வியூ தான் வந்து பாத்தீங்கன்னா மைண்டுக்கு போச்சு. நீங்களே அந்த நானே ராஜா நானே மந்திரின்னு நினைக்கிறேன் விஜயகாந்த் படம் ஒண்ணு இருக்கும். அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா விஜயகாந்த் ஆள் எடுப்பாரு, அவங்க வேலையாட்கள் வேணும்னு பாத்தீங்கன்னா ஆள் எடுப்பாரு. அப்ப விஜயகாந்த் பக்கத்துல ஒரு 2 அல்ல கைகள் உட்காந்துக்கும். உதாரணத்துக்கு விஜயும் பக்கத்துல வந்து புஷி ஆனந்தும் ஆதவ அர்ஜுனும் உட்காந்து இருக்கிறாருன்னு நினைச்சுக்கோங்களேன். உட்காந்துட்டு இவர் வந்து கேட்பாரு, ஏய் இன்டர்வியூக்கு வந்துட்டானுங்க, என்னதான்டா கேள்வி கேட்கறது, பிகாஸ் நமக்கே ஒண்ணும் தெரியாதுல, விஜய்க்கும் ஒண்ணும் தெரியாது, என்னதான்டா கேள்வி கேட்கறது பாஸ், என்ன பாஸ் இது, ஃபர்ஸ்ட் பேரை கேளுங்க அப்புறமா என்ன படிச்சிருக்கான்னு கேளுங்க பாஸ் அப்படின்னு ஒண்ணு. சோ எல்லா கேண்டிடேட் கிட்டயும் விஜய் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி கேட்டிருப்பாரு, அதுதான் வாட் இஸ் யுவர் நேம். ஏங்க வந்திருக்கிறது யாருன்னே தெரிஞ்சிருந்தாலும் வாட் இஸ் யுவர் நேம்ன்றதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினா கேட்டிருப்பாரு. வாட் இஸ் யுவர் நேமுக்கு அப்புறமா என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கும் போதுதான் அங்க மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கும். அந்த படத்துல பாத்திருப்பீங்க, யோ என்னையா படிச்சிருக்க, பிஏ பிஏ ஓ 2வது வகுப்பு தான் படிச்சிருக்கியா, அப்படி ஒரு மணில நீ என்னடா படிச்சிருக்க, எம்எஸ்சி சார், எம்எஸ்சி ஓ 3ஆம் கிளாஸ் படிச்சிருக்கியா, சரி ஒரு மணில நீ என்னடா படிச்சிருக்க, பிகாம் சார், பிகாம் இருக்கட்டும் நீ 11th படிச்சிருக்கியா ஃபர்ஸ்ட் அப்படின்னு கேட்பாரு பாருங்க. 11வது படிச்சிருக்கியா, என்ன சார் 11வது படிக்காம எப்படி கூட கூட பேசாத, 11வது படிச்சிருக்கியா? படிச்சிருக்கேன் சார். அப்புறம் பியூசி 1 வருஷம், 11 1 12, அதுக்கப்புறம் பிஎஸ்சி 3 வருஷம், 12 அது 14, அப்புறம் எம்எஸ்சி 2 வருஷம், 14 18 18வது படிச்சிருக்க, 18வது படிச்சேன்னு சொல்ல வேண்டியதானே. இத கூட ஒழுங்கா சொல்ல தெரியலையே, இவனுங்கெல்லாம் எப்படா நம்ம பண்ணல வேலை செய்ய போறானுங்க. அந்த மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா இவங்க காமெடி பண்ணிட்டு உட்கார்ந்து இருப்பாங்க. ஏன்னா என்ன ஏதுன்னு உட்கார்ந்து இருக்கிற தலைவருக்கு ஃபர்ஸ்ட் தெரியணும் இல்லைங்க. என்ன இவருக்கு என்ன தெரியும் ஃபர்ஸ்ட்,
இந்த இந்தியா நாட்டுல என்ன நடந்துட்டு இருக்குன்னு இவருக்கு தெரியுமா? இல்ல தமிழ்நாட்டுல என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியுமா? தமிழ்நாட்டை வந்து நம்ம யாரை எதிர்த்து சண்டை போட்டு இருக்கிறோம்ன்றது இவருக்கு தெரியுமா? எதுக்கெல்லாம் குரல் கொடுக்கிறோம் அப்படின்றதாச்சு இவருக்கு தெரியுமா? இவரு கேண்டிடேட்டை என்ன கேள்வி கேட்க முடியும்? எப்பா திருப்பரங்குன்றத்துக்கு நீ குரல் கொடுத்தியா அப்படின்ட்டு இவரு கேட்க முடியுமா? என்னையா போராட்டம் நடத்தினு இவரு கேட்க முடியுமா? பிகாஸ் இவரே ஒன்றும் பண்ணல. சோ ஒரு கேள்வியும் கேட்க முடியாம சும்மா கூப்பிட்டு நீங்க என்ன பண்ணிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா, உனக்கு நான் எம்எல்ஏ சீட்டு தரேன், தயவு செஞ்சு எப்படியாச்சும் ஜெயிக்க பாரு, ஒரு அளவுக்காச்சும் ஓட்டு எடுக்க பாரு, நீ எவ்வளவு கோடி செலவு பண்ணுவ? இந்த மெயின் கொஸ்டினுக்கு தான் இன்னைக்கு இன்டர்வியூ நடத்திருக்காங்க. எவ்வளவு கோடி நீ செலவு பண்ணுவ? அந்த கேள்விக்கு தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இன்டர்வியூ. சோ ஒருத்தர்கிட்ட கூப்பிட்டு நீங்க எவ்வளவு கோடி செலவு பண்ணுவீங்க அப்படின்ற கேள்வியை கேட்டுட்டு அப்புறமா என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் இவர் வந்து கொஞ்சம் ஃபீலிங்கா பேசிருக்கிறது தான் நம்மளுக்கு தகவல் வந்திருக்கு. அதாவது ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு நான் இந்த அரசியலுக்கு வந்திருக்கேன், இனிமேட்டு இந்த அரசியலை தவிர வேற எதுவும் இல்லை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் ஃபீல் பண்ணிருக்காரு. ஆக்சுவலா எல்லாத்தையும் விட்டுட்டு நான் வந்திருக்கேன் அப்படின்னு விஜய் சொல்றாரு. குடும்பத்தையும் குட்டியும் விட்டுட்டு வான்ட்டு யாருமே சொன்னதும் கிடையாது, யாரும் அப்படி வரவே மாட்டாங்க. ஆனா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், குடும்பத்தை விட்டுட்டு வந்திருக்கிற நிறைய பேரை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா குடும்பத்தை விட்டுட்டு வப்பாட்டியோட வந்திருக்கிற ஒரே தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா விஜய். நீங்க சொல்றீங்களே எல்லாத்தையும் நான் விட்டுட்டு உங்களுக்காக வந்திருக்கிறேன்னு, ஏன் வப்பாட்டியை விட்டுட்டு வர வேண்டியது தானே? அந்த வப்பாட்டியை ஒண்டி என் கூட கூட்டினே சுத்தினீங்க, கையில தாங்குன்னு தாங்கிட்டு இருக்கிறீங்களே. எது கூட இருந்தா பொண்டாட்டியை விட்டுருவாரு, கூட இருக்கிற குழந்தைங்களை விட்டுருவாரு, ஆனா வப்பாட்டியை வச்சுக்கின்னு சுத்தின்னு இருக்கிறது தான் வந்து நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு அரசியலுக்கு வருதுதான் நான் கேட்கிறேன். அவங்களையும் விட்டுட்டு வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல, தமிழ்நாட்டு மக்கள் வந்து உங்களை வந்து ஒரு ஹீரோவை வச்சு பார்ப்பாங்க. ஆனா யாரையோ கூட வச்சுக்கின்னு சுத்திக்கிட்டு நம்ம இந்த அரசியல் பண்ணிக்கிட்டு இங்க வந்து பில்டப்க்கு என்ன சொல்றோம்னா, எல்லாத்தையும் விட்டுட்டு நான் உங்களுக்காக வந்திருக்கேன், இனிமேட்டு வந்து பாத்தீங்கன்னா அரசியல் தான் செய்ய போறாரா விஜய் சார். வந்து ஸ்ட்ரிக்டா ஒரு டிசிஷன் எடுத்திருக்காரு, இனிமேட்டு நான் அரசியல் மட்டும் தான் பண்ண போறேன். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்திருக்கிறவங்க கிட்ட எல்லாம் சொல்லியிருக்காரு, இங்க பாருங்க உங்களை நம்பிதான் உங்களுக்கு சீட்டு தர, தயவு செஞ்சு என்ன நம்பிக்கையா இருப்பீங்களே, என்னை ஏமாத்திர மாட்டீங்களே. ஏங்க இவங்க ஜெயிக்க போறது கிடையாதுங்க. இன்னைக்கு வந்திருக்கிற ஒருத்தராச்சு எலெக்ஷன்ல நின்று ஜெயிப்பாங்களான்னா எங்க 100% வாய்ப்பு கிடையாது. அது விஜய்க்கே நல்லா தெரியும். இருந்தாலும் எனக்கு நம்பிக்கையா இருப்பீங்களாடா, உங்களுக்கு சீட்டு தரனே, ஏன்னா உங்களுக்கே நல்லா தெரியும் ஒரு தொகுதியில அங்க 4-5 பேராச்சு சீட்டு கேட்டு இருப்பான். இனிமேட்டு தான் அங்க பத்த போகுது. இன்னில இருந்து நியூஸ் ஈவினிங்ல இருந்து ஸ்டார்ட் ஆயிடும். நாளைக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொழுந்து விட்டு எரிய போகுது. ஏன்னா இந்த தொகுதியில இருந்து இவரை ஒண்டி தான் கூப்பிட்டு இருக்காரு, மத்தவங்களை கூப்பிடலன்ட்டு அங்க கீழே இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணுவான்னா, எப்படா இவனை தோக்கடிக்கிறதுன்னு வேலையை பார்ப்பான், இல்லனா வேற கட்சியில போய் சேர்ந்துருவான். இது இன்னில இருந்து இந்த ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடும் பாருங்க. சோ இவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு நம்பிக்கைக்குரியவனா இருங்கடா, என்ன எங்கேயோ விட்டுட்டு போயிடாதீங்க, அப்புறமா நடு தெருல விட்டுட்டு என்ன பிச்சை எடுக்க வச்சிட்டு போறீங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபீலிங்ஸா வந்தவங்க கிட்ட எல்லாம் இதுதான் பேசுறது. நீ என்ன பண்ண ஏது பண்ணன்றத டைலாக்ஸ் கிட்டே போல. சோ இப்படி ஃபீலிங்கா பேசிட்டு அப்புறமா என்ன சொல்லியிருக்காருன்னா, அரசியல்ல உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல, என்ன நடந்திருக்குதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும், எதற்கும் துணிஞ்சு நீங்க வந்து சண்டை செய்யணும், நீங்க வந்து வெற்றி பெறணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா லைட்டா அப்படியே அந்த பூஸ்ட கொடுத்துட்டு நீங்க நிக்கணும், நீங்க வெற்றி பெறணும். அதே மாதிரி மாவட்ட செயலாளருக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா கட்டளை போட்டிருக்காரு, இது மாதிரி நீங்க வந்து உங்க தொகுதியில மட்டும் நின்று ஜெயிக்கிறது இல்லாம உங்க கீழே எந்தெந்த தொகுதிகள் வருதோ, உங்க மாவட்டத்துக்கு கீழே எந்தெந்த தொகுதிகள் வருதோ அந்த மாவட்டத்திலயும் போயிட்டு பாத்தீங்கன்னா நீங்க டீப்பா ஃபீல்டு ஒர்க் பண்ணி அவங்களையும் ஜெயிக்க வைக்கணும் அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா விஜய் வந்து பூஸ்ட் கொடுத்திருக்காரு. சோ இன்னைக்கு நேர்காணல்ல அந்த 40-50 பேரை நடத்தினார் பாருங்க, அந்த நேர்காணல்ல இது ஒண்டிதான் நடந்திருக்கு, வேற எதுவுமே நடக்கல. ஒரு 6 மணி வரைக்கும் பாத்தீங்கன்னா நேர்காணல நீட்டிக்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்காரு. பட் நடுவுலயே வந்து பாத்தீங்கன்னா சிபிஐ கிட்ட இருந்து சம்மன் வந்திருக்கிற தகவல் வந்துச்சு. அதாவது உங்களுக்கே நல்லா தெரியல, இன்னைக்கு சட்டப்படி வந்து பாத்தீங்கன்னா அவர் டெல்லியில ஆஜராகிருக்கணும். ஆனா அவர் என்ன சொன்னார் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு எனக்கு இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்கு, அதனால நான் இன்னைக்கு வரல, ஒரு 2 வீக்ஸ் ஆச்சு டைம் கொடுங்க, நான் அதுக்கப்புறமா வரேன்னு சொல்லியிருந்தாரு டெல்லிக்கு. பட் சிபிஐ என்ன பண்ணிட்டு இருக்கு, 2 வீக்ஸ்லாம் உனக்கு டைம் தர முடியாது, நீ வந்து என்ன பண்ணனா மார்ச் 15 ஃபர்ஸ்ட் இங்க வந்து சேரு. இந்த தகவலை கேட்ட உடனே எங்க அண்ணன் என்னடா இது மார்ச் 15 நான் போணுமா, நேர்காணல் அப்படியே நிறுத்துக்கடா, முடிச்ச வரைக்கும் போதும், நான் வீட்டுக்கு கிளம்புறேன்ட்டு பாத்தீங்கன்னா இந்த மார்ச் 15 நியூஸ் வந்த உடனே எங்க அண்ணன் வந்து பொட்டிய அப்படி வந்து பேக் பண்ணி வச்சுட்டு ஊரப்பாக்கம் கிளம்புற மாதிரி பாத்தீங்கன்னா கிளம்பி போயிட்டாரு. சோ இது மட்டும்தான் இன்னைக்கு நடந்துச்சு. இப்போ நான் இவங்க ஒண்ணு கேட்கிறேன், மத்தவன் நிலைமெல்லாம் என்னன்னு கேட்கிறேன். இப்ப எங்க 50 தொகுதியில இருந்தா 50 பேரை செலக்ட் பண்ணி கூப்பிட்டுருக்கீங்க, மத்தவன் நிலைமெல்லாம் என்ன, மத்தவன் ஃபார்ம் வாங்கி சப்மிட் பண்ணவன் நிலைமெல்லாம் என்ன, இதுதான் உங்க பிறப்போக்கும் எல்லா உயிருக்குமா? எங்க அட்லீஸ்ட் அவனை கூப்பிட்டு, எங்க நீங்க செலக்ட் பண்றீங்க இல்ல வேணான்னு சொல்றீங்க, ரிஜெக்ட் பண்றீங்க, அது வேற டிபார்ட்மெண்ட், அட்லீஸ்ட் அவனை கூப்பிட்டு பேசி இருக்கணும்ல. அப்ளிகேஷன் போட்டுதே எதுக்குன்னா எம்எல்ஏல நிக்கணும், எம்எல்ஏல ஜெயிக்கணும்னு கூட அவன் போட்டிருக்க மாட்டான். அப்ளிகேஷன் அவன் போட்டுதே எதுக்கு போட்டான், விஜய பார்க்கணும்,
அட்லீஸ்ட் விஜய் நேர்ல நம்ம பாக்குறதுக்கு இது ஒரு வாய்ப்பா இருக்கும் தான் ஒரு 10,000 15,000 ஒரு 25,000 செலவு பண்ணி அவன் போட்டான். ஏங்க அவங்க அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது எவ்வளவு கூட்டம் நின்னுச்சுன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன் அந்த ஊரே ஸ்தம்பிச்சு போயிடுச்சு. ஆக்சுவலா அங்க இருந்த பொதுமக்கள்லாம் வந்து காரி மூஞ்சில துப்புற மாதிரி கத்திட்டு இருந்தானுங்க. இவனுங்க எப்போ கட்சியை தொடங்கினானோ அதுல இருந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு தொல்லையாதான் போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு அந்த ஊர் மக்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஏற்படும் வகையில அவ்வளவு கூட்டம் கூடிச்சு. அதுக்கப்புறமா தான் இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் நாளே பாத்தீங்கன்னா 10,000 ஃபார்ம் வித்து போச்சு, நாங்க இனிமேட்டு ஆன்லைன்ல விடுறோம்ட்டு ஆன்லைன்ல விட்டாங்க. சோ அவ்வளவு பேரு ஒரு ஈகர்னஸா போட்டிருக்கான். அதுல பாதியாச்சும் உங்களுக்கு ரிட்டர்ன் வந்திருக்கும், பாதி கூட விடுங்க, அட்லீஸ்ட் ஒரு 20% வந்திருக்கும்ல. அவனுக்கு நீங்க என்ன மரியாதையை தரீங்கன்னு நான் கேட்கிறேன். இங்க பாருங்க வர்ச்சுவல் வாரியர்ஸ், உங்களுக்காக நான் அண்ணனை கேள்வி கேட்டுருக்கேன். நீங்க ஃபார்மை சப்மிட் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு நேர்காணல் வரலன்ட்டு நான் கேள்வி கேட்டுருக்கேன். நான் கூட பாத்தீங்கன்னா பர்கூர் தொகுதிக்கு போட்டிருக்கேன். என்ன நேர்காணலுக்கு விஜய் சார் கூப்பிடுவாரான்ட்டு எனக்கு தெரியல. இப்படி நீங்க பண்ணா மிஸ்டர் விஜய் சார் எப்படி இதுல என்ன பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் எங்க வருது? அப்ப நீங்களே பணம் யார் யார்கிட்ட இருக்குமோ அப்படின்ற லிஸ்ட் நீங்க எடுத்துடுறீங்க. எடுத்துட்டு அவனை மட்டும் கூப்பிட்டு கேண்டிடேட்டா செலக்ட் பண்றது நியாயமான்னு நான் கேட்கிறேன். மேபி இந்த வீடியோவை பார்த்த பிறகு விஜய் கொஞ்சம் மனம் திருந்தி இப்படி பண்ணா நல்லா இருக்காது, எல்லாரும் நம்மள கேள்வி கேட்கறாங்க, அதனால யார் யார் அப்ளிகேஷன் போட்டாங்களோ அட்லீஸ்ட் ஒரு தொகுதிக்கு ஒரு 10 பேரையாச்சும் கூப்பிட்டு நம்ம செலக்ட் பண்ணி அனுப்பலாம் அப்படின்ற ஒரு நிலைமைக்கும் விஜய் சார் நாளில இருந்து மாத்தி பண்ணலாம். பட் அதுதான் ப்ராசஸ். ஒருத்தரை கூப்பிட்டு ஒருத்தரை செலக்ட் பண்றது பேரு இன்டர்வியூ கிடையாதுங்க மிஸ்டர் விஜய். எல்லாமே ஏன் வித்தியாசமா கேவலமா நீங்க செய்றீங்க? எது பண்ணாலுமே ஒரு ஆர்கனைஸ்டா பண்ணும், ஒரு மோட் ஆஃப் ஆபரேஷன் இருக்கு, மோட் ஆஃப் ஆபரேஷன் ஒன்னு இருக்கு. அந்த ஆபரேஷன் மாதிரி தான் நம்ம பண்ணோம். அவ்வளவு பேர் ஃபார்ம் ஆயின் போனா இப்ப அவன்லாம் வீட்டுல உட்காந்து அப்ப அவன் கிட்ட இருந்து அந்த 10,000 15,000 வாங்குறதுக்காக தானே நீங்க ஃபார்மை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்கீங்க. அவனை எம்எல்ஏ ஆக்கணும், அவனுக்கும் ஒரு வாய்ப்பு தருவோம் அப்படின்ற நோக்கம் உங்க கிட்ட கிடையாது. அவன் கிட்ட இருந்து 10,000 15,000 ஃபார்முக்கு வாங்கி நம்ம பாத்தீங்கன்னா பாக்ஸ்ல போட்டுக்கணும். எப்படி சினிமா படத்தை ரிலீஸ் அப்போ பிளாக் டிக்கெட்டை வித்து அவனை ஏழை ஆக்குனீங்களோ, எப்படி 130 ரூபாய் 150 ரூபாய் டிக்கெட்டை எப்படி அவனை 2,000 4,000 கொடுத்து வாங்க வச்சு அவனை உண்மை ஏழையாவே வச்சுட்டு இருக்கிறீங்களோ, அதே மாதிரி அவன் கிட்ட இருந்து திருப்பியும் காசு கறக்கிறதுக்காக இந்த அப்ளிகேஷன் விநியோகம் பண்ணிருக்கீங்க. அவனை 10,000க்கோ 15,000க்கோ அப்ளிகேஷனை வாங்க வச்சுட்டு வாங்கிட்டல சப்மிட் பண்ணிட்டல எங்களுக்கு காசு வந்துச்சு இனிமேட்டு நீ கிளம்பு, ஏன்னா கேண்டிடேட்டை நாங்க ஆல்ரெடி செலக்ட் பண்ணிட்டோம். இது எந்த விதத்துலங்க நியாயம்? ஏங்க அங்க இருக்கிறவன் ஏன்னா ஒரு 2-3 பேர் எனக்கு போன் போட்டு கேட்டாங்க. ஆக்சுவலா நான் ஃபார்ம் போட்டு இருந்தேன், பட் என்ன கூப்பிடல அப்படின்னு மனவேதனையா ஷேர் பண்ணாங்க. அந்த வேதனையை நானும் ஷேர் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கேன், பிகாஸ் நானும் கேண்டிடேட் போட்டிருக்கேன். இப்போ பாத்தீங்கன்னா சில கேண்டிடேட்ஸ் யாரு அப்படின்றது பாத்தீங்கன்னா லீக் ஆகியிருக்கு. உங்களுக்கே நல்லா தெரியும், ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க. சில தொகுதிகள்ல யார் யார் நிக்க போறாங்கன்றது தெரிஞ்ச விஷயம் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் குறிப்பிட்டு சொல்லணும்னா வில்லிவாக்கம் தொகுதியில 100% பாத்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுன் நிக்க போறாரு. ஏன்னா ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஒரு கேன்வாசிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அங்க குடும்பமா கேன்வாசிங் பண்ண போறாரு. அதாவது அவங்க தங்கச்சியை வேற ஃபீல்டுல இறக்கி விட்டாரு. முந்தானேத்தோ என்னமோ தங்கச்சியை வேற இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு மனுஷன். இவங்க தான் எங்க தங்கச்சி, இவங்க குடும்பமா இந்த வார்த்தையை உள்ள குடும்பமா, ஏன்னா அவருக்கு வேலை செய்யறவங்க குடும்பமா வேலை செய்யணுமா. அதாவது அம்மா புருஷன் குழந்தை குட்டி சித்தி சித்தப்பா தாத்தா பாட்டி எல்லாரும் வேலை செய்யுங்க, வீட்டுல இருக்காதீங்க, சோறு வேணா நான் போறேன் வேலை செய்யுங்கன்னு மனுஷன் என்ன சொல்றாருன்னா, என் தங்கச்சியும் வந்துட்டாங்க, இனிமேட்டு குடும்பமா பாத்தீங்கன்னா வில்லிவாக்கம் தொகுதியில வேலை செய்யலாம், வாங்க எல்லாரும் ஓட்டு கேட்டு போலாம், என்ன எப்படின்னா ஜெயிக்க வச்சிருங்க. சீதா லட்சுமி என்னுடைய தங்கை, என் தங்கச்சி. என் தங்கச்சி. ஸோ அப்போ உங்களோட நான் வரும்பொழுது என்கிட்ட ஏதாவது பேசுறதா கூட என் தங்கச்சியும் குடும்பமா உங்களோட ஒவ்வொரு வீடா உங்களோட வரணும். உங்கள ஒரு ஆளா என்ன அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வார்த்தைக்கு வார்த்தை இவர் என்ன தெரியுமா சொல்றாரு, என்னமோ இவரை கூப்பிட்டு எல்லார் வீட்லயும் வாப்பா ராசா சாப்பிடுன்னு சொன்ன மாதிரி எனக்கு என்ன ஒருவேளை சோறு போட மாட்டீங்களா, சாம்பார் சாதம் போட மாட்டீங்களா, பீட்ரூட் தர மாட்டீங்களா, இப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மனுஷன் ஏழ்மையானவரா. ஐ மீன் ஏழ்மையானவரா தன்னை காத்துக்கிறாராம். ஒரு பிரபு படம் ஒண்ணு வரும் பார்த்தீங்களா, பணக்காரனா இருப்பாரு பிரபு, ஆனா வெளியில வரும்போதுல நான் ஏழை அப்படின்னு கவுண்ட் பண்ணி ஆமாப்பா நீ பெரிய ஏழைதாப்பா அப்படின்னு பாருங்க. அந்த மாதிரி ஆதவ் அர்ஜுன் என்ன பண்றாருன்னா, நான் ரொம்ப எளிமையான கேரக்டர் அப்படின்னு காட்டுறதுக்காக எனக்கு சாம்பார் சோறு போதும், உன் நடிப்புலாம் யாருக்கும் தெரியாத மிஸ்டர் ஆதவ் அர்ஜுன், நீ எளிமையான கேரக்டரா, நீ ஏழ்மையான கேரக்டரா? எஸ், எளிமையா இருந்திருப்பீங்க, ஏழ்மையா இருந்திருப்பீங்க. எது வரைக்கும்னா கல்யாணம் பண்ணாத வரைக்கும்.
கல்யாணம் பண்ண பிறகுதான் சொத்துக்காக மாமனார்கிட்டயே சண்டையை போட்டுட்டு அங்க இருக்கிற மாமனாரையும் ஐ மீன் அவங்க பையனுக்குள்ளேயே சண்டையை கோத்து விட்டுட்டு சொத்தை பிரிச்சுட்டு வந்தவன் தானே நீ. எப்படிலாம் ஆட்டைய போடலாம் அப்படின்ற ஃபுல் டாக்டிக்ஸும் உங்களுக்கு தெரியும். அததான் விஜய்க்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கீங்க. நீங்க வந்து ஏழ்மைன்னு பேசினு இருக்கீங்க. சோ வில்லிவாக்கம் தொகுதியில இறங்கி ஆல்ரெடி ஃபீல்டு ஒர்க் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனுக்கு தான் கன்ஃபார்மா போய் சேரும். சோ வில்லிவாக்கம் இஸ் லாக்டு ஃபார் ஆதவ அர்ஜுன். இப்போ இன்னொரு தொகுதி இருக்கு. அதாவது எங்க அண்ணன் டி நகர் தொகுதியில வந்து யார் போட்டியிட போறாருன்னா எங்க அண்ணன் புஷி ஆனந்த் கேட்டிருக்காராம். ஏன்னா எங்க அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா இந்த கடைகள்லாம் இருக்குல்ல, டி நகர்ல கடைகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்து எங்க அண்ணன் லைக் பண்ணிட்டாரு. ஏன்னா ஆல்ரெடி எங்க அண்ணன் புஷி ஆனந்த் வந்து பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியில சிந்துபாத் ஏஜென்சின்னு ஒண்ணு நடத்திட்டு இருந்தாரு. இந்த வரலாறுலாம் நான் எடுத்து வச்சிருக்கேன். அவர் வேட்பாளர் கன்ஃபார்ம் பண்ணிட்ட உடனே நம்ம இந்த சிந்துபாத் ஏஜென்சி வரலாறுலாம் வந்து பாத்தீங்கன்னா லீக் அவுட் பண்ணி விடலாம். இந்த சிந்துபாத் ஏஜென்சில வந்து அண்ணன் பாண்டிச்சேரியில என்ன பண்ணிட்டு இருந்தாரு, யாருக்கு என்ன வேலை கொடுத்துட்டு இருந்தாரு அப்படின்றதெல்லாம் டீடைல்டா அந்த ஃபைல்ஸ் எல்லாம் வந்து லேட்டரா ரிலீஸ் பண்ணலாம். சோ வந்து பாத்தீங்கன்னா டி நகர்ல எங்க அண்ணன் புஷி ஆனந்த வந்து நிக்க வைக்க போறதா தகவல் வந்திருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மயிலாப்பூர்ல வந்து நம்ம தாவேகா கட்சியோட பொருளாளர் வெங்கட்ராமன் நிப்பார் அப்படின்னு சொல்றாங்க. எக்மோர்ல வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய அருமை அண்ணன், எங்கள் பாசத்திற்குரிய அண்ணன். என்னங்க யோசிக்கிறீங்க? நம்மளுடைய பாசத்துக்குரிய அண்ணன்ங்க யாரு? சூரியன் மறைந்து விட்டது, சந்திரன் வந்து விட்டார். எங்கள் அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா எக்மோர்ல போய் அடி வாங்குறதுக்கு ரெடியா இருக்கிறாரு. சோ ராஜ்மோகன் வந்து பாத்தீங்கன்னா எக்மோர்ல கேட்டிருக்கிறதா தகவல் வந்திருக்கு. சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் லிஸ்ட். அப்புறமா விஜய் வந்து பெரம்பூர் இல்லைன்னா பெரம்பூர் பிளஸ் திருச்சியில வந்து நிக்க போறதா ஒரு தகவல் வர வந்திருக்கு. சோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். இன்னொரு இம்பார்ட்டன்ட் கேண்டிடேட் என்னன்னு பாத்தீங்கன்னா சேப்பாக்கம் தொகுதி. அதாவது இந்த சேப்பாக்கம் தொகுதியில தான் உங்களுக்கே தெரியும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நின்று வென்ற தொகுதி. இந்த வாட்டி விஜய் வந்து அங்க ஒரு மாஸ்டர் பிளான், மாஸ்டர் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்த போறாராம். அதாவது இந்த தொகுதியில நம்ம ஒரு பணக்கார கேண்டிடேட்டா போடணும். பணக்கார கேண்டிடேட்டா போட்டு எப்படியாவது உதயநிதிக்கு போற வாக்குகளை பிரிச்சு எடுக்கணும். குறிப்பா அங்க கிறிஸ்டின் கேண்டிடேட்டா போடணும். கிறிஸ்டின் இல்ல முஸ்லீம் கேண்டிடேட்டா போட்டு, ஏன்னா அந்த தொகுதியில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிறிஸ்டின் முஸ்லிம்ஸ் வந்து நல்லா கன்சாலிடேட் ஆகும் டிஎம்கேக்கு. சோ இந்த ஓட்டை வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரிக்கணும். அதனால பணக்கார கேண்டிடேட்டா இருக்கணும் பிளஸ் கிறிஸ்டியன் கேண்டிடேட்டா இருக்கணும் அப்படின்றதுக்காக யாரை செலக்ட் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஜேபிஆரோட எக்ஸ் மருமகன் வில்சனை செலக்ட் பண்ணிருக்காங்க. சோ வில்சன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேப்பாக்கம் தொகுதியில, அதாவது உதயநிதி ஸ்டாலின் போட்டியிடுற தொகுதியில மிஸ்டர் வில்சன் வந்து இறங்க போகிறார். ஆக்சுவலா வில்சனோட டீடைல்ஸ், அதாவது பொட்டி படுக்க ஃபுல்லா இருக்கு. எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் கூட கம்மியா தாங்க இருக்கும். வில்சன் ஃபைல்ஸ் வந்து நிறைய இருக்கு நம்ம கிட்ட. ஏன்னா மனுஷன் வந்து பெரிய ரவுடி, பொம்பளைங்கன்னு கூட பார்க்க மாட்டாரு, வீட்டுக்குள்ள போய் அராஜகம் பண்ற கேரக்டர், வீடியோ எவிடன்ஸ் எல்லாம் நம்ம கிட்ட இருக்கு. அதெல்லாம் வந்து அண்ணனை வந்து கேண்டிடேட்டா அறிவிக்கிட்டோம்ட்டு தம்பி வெயிட் பண்ணிருக்கேன். ஏன்னா அண்ணனுக்கு வந்து பெரிய சம்பவத்தை நம்ம லேட்டரா பண்ணலாம். கேண்டிடேட்டா ஃபர்ஸ்ட் அறிவிக்கிட்டோம், அதுக்கப்புறமா அண்ணனை பத்தி பேசலாம். ஏன் இந்த அண்ணனுக்கு எல்லாம் நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன்னா, இந்த அண்ணனுக்கும் சத்யபாமாக்கும் வந்து பாத்தீங்கன்னா நான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். ஏன்னா மத்தவங்களாச்சு அரசியலை எங்க பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஏரியாவண்ட பண்ணுவாங்க, லோக்கல் மக்கள் மத்தியில பண்ணுவாங்க. ஆனா இந்த மரிய வில்சனும் இந்த சத்யபாமா காலேஜ் ஓனர் மரிய ஜீனாவும் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அரசியலை காலேஜுக்குள்ளே பண்றாங்க. சோ கெடுக்கிற வேலையை இந்த ரெண்டு ஜீவன்கள் எங்கிருந்து பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா காலேஜ் லெவல். அதாவது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து படிச்சு முன்னேறதான் காலேஜுக்கு வரான். அவனுக்கு அந்த விஷத்தன்மையை, விஜய் என்கின்ற விஷத்தை என்ன பண்றாங்கன்னா அந்த காலேஜ்ல இருந்து அவங்க அந்த ரூட்ல ஏற்படுத்தி விடுறதுனால இவங்களெல்லாம் நம்ம தோலுரிச்சு தான் ஆக வேண்டும். சோ மத்த கேண்டிடேட்ஸை நம்ம எடுத்து பிளாஸ்ட் பண்ண போறோமோ இல்லையோ, இந்த ஜேபிஆர் வில்சன் ஃபைல்ஸையும் சத்யபாமா மரியசீனா ஃபைல்ஸும் நம்ம கிட்ட நிறைய கொட்டி கிடக்குது. எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா இவங்க வேட்பாளர் அறிவிச்ச பிறகு 1 by 1 விடலாம். சோ இதெல்லாம் வந்து சில கேண்டிடேட் லிஸ்ட்ங்க டிவிக்கல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போதைக்கு சொல்லி இருக்காங்க. as usual நான் சொன்ன மாதிரி விஜய் எங்க நிப்பாருன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரம்பூர், அப்புறமா திருச்சி கிழக்குன்னு சொல்றாங்க. சோ அந்த தொகுதியில அவர் நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இந்த எல்லா கேண்டிடேட்ஸுமே எங்க அலசி போட்டு நின்னாலும் சரி, எங்க புரட்டி போட்டு நின்னாலும் சரி, ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்கான்னு பாத்தீங்கன்னா ஜெயிப்பதற்கு 100% வாய்ப்பு கிடையாது. இந்த நேர்காணல் போயிட்டு இருக்கும் போதே தான் உங்களுக்கு இப்போ மார்ச் 15 வந்து பாத்தீங்கன்னா எங்க அண்ணன் வந்து டெல்லியில போய் ஆஜராக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார். சோ இந்த நேர்காணல் வந்து அப்போதைக்கு அன்னைக்கு வந்து ஒத்தி வைக்கப்படும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா அட்வொகேட்டை வச்சு அவர் என்ன சொல்ல போறாருன்னு தெரியல. ஏன் வந்து இவரை மார்ச் 15 வர சொல்ல போறாங்கன்னா மார்ச் 17 வந்து செந்தில் பாலாஜி போறாரு. சோ செந்தில் பாலாஜிக்கு முன்னாடியே வந்து விஜய் கிட்ட வந்து ஃபுல் டீடைல்ஸை வாங்கி வச்சிருந்தோம், அப்புறமா செந்தில் பாலாஜியை நம்ம விசாரிக்கணும். அதுக்காக கூட அவங்க
ஏர்லியா வர சொல்லலாம். அப்படி இல்லனா இல்லப்பா எலெக்ஷன் டேட்டை நாங்க அனௌன்ஸ் பண்ணோம், அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இருக்கிற கூட்டணியை கன்ஃபார்ம் பண்ணோம், நீ இப்படி காலம் கடத்திட்டே போனா நாங்க எப்படி கூட்டணியை கன்ஃபார்ம் பண்ணுறது, சோ முன்னாடியே வா, மார்ச் 15 வா, பேச்சுவார்த்தை நடத்துவோம், 1 to 1 நடத்துவோம், என்ன வரியா வரலையா அப்படின்னு பேச்சுவார்த்தை நடத்தி எப்படியாவது விஜயை அந்த பாஜக கூட்டணிக்குள் இழுத்து விடலாம் அப்படின்ற வேலைக்காக கூட மார்ச் 15 வர சொல்லிருக்கலாம். பட் ஒண்ணு விஜய் வந்து தனியா நின்னாலும் வேஸ்ட், அதிமுக பாஜக கூட்டணியில போய் நின்னாலும் மெகா வேஸ்ட். ஏன்னா தனியா நின்னாவாச்சு சிறுபான்மையினர் வாக்குகளை பிரிக்கலாம். நீ அதிமுக பாஜக கூட்டணியில போய் நின்னா விழுதும் விழாது ராசா.